நேர்களே, நான் இப்ப சொல்ல போகிற அந்த சுப்ரீம் கோர்ட்டினுடைய வழிகாட்டுதல் உயர்நீதிமன்றம் அபெக்ஸ் கோர்ட்டினுடைய தமிழ்நாட்டில் ரொம்ப முக்கியமான ஒரு நீண்டகால விவகாரத்தை உறுதி செய்கிறது. அது ஆங்கில நாளிதழ்களில், குறிப்பாக டைம்ஸ் ஆஃப் இந்தியா, இந்தியன் எக்ஸ்பிரஸ், நியூஸ் மினிட்ஸ், இந்தியா டுடே போன்ற செய்திகளில் வந்தது. தமிழ் மீடியாக்களில், அதாவது பிரைம் சேனல்கள் பிரைம் டைம்ல விவாதிக்கப்பட வேண்டிய ஒரு கோர்ட்டினுடைய உத்தரவு ஏன் மறுக்கப்பட்டது, என்னப்ப பேச போறீங்க அப்படின்ட்டு அந்த செய்தியை சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இட்ஸ் நாட் அ பெர்மிட்டட். we are you using public funds for glorifying your former leaders அப்படிங்கிறது தான் அந்த கேள்வி. The bench said that during the brief hearing. இது என்ன பிரச்சனை பத்தி இந்த மாதிரியாக அந்த செய்தி வந்திருக்குன்னா, திமுகவினுடைய தலைவர் மறைந்த தலைவர், முன்னோடி தலைவர் திரு மு கருணாநிதி அவர்களுக்கு ஒரு 30 லட்சம் ரூபாய்க்கு வெங்கல சிலையை அவர்கள் வைக்க முனைகிறார்கள். அந்த வெங்கல சிலை எங்கே வைக்கப்படுகிறது என்று சொன்னால், அது திருநெல்வேலி மாவட்டத்தில் நாகர்கோயிலுக்கு செல்கிற மிக முக்கியமான வள்ளியூர் என்கின்ற அந்த மார்க்கெட் முனையில் இருக்கிற ஒரு கார்னரில் அவர்கள் இந்த பெரிய 30 லட்சம் ரூபாய்க்கான ஒரு சிலையை திரு கருணாநிதிக்கு வைக்க முனைகிறார்கள். இதற்காக அவர்கள் ஒதுக்கிய தொகை 30 லட்சம் ரூபாய். இந்த பணம் கருணாநிதி அவர்களின் மகன்களாலோ, அவர் பேரனாலோ, அல்லது அவர்களின் நிறுவனத்தாலோ, கட்சி தலைமைகளாலோ வைக்கப்படவில்லை. இது ஒரு அரச பணம். அரசின் சார்பில் வளரும் தலைமுறைகளுக்கு கருணாநிதியை நினைவூட்டுவதற்காக வைக்கப்படுவது என்று மக்கள் கூடுகிற இடங்களில், பெரிய காய்கறி மார்க்கெட், ஆயிரக்கணக்கான வண்டிகள் வரும், பாதசாரிகள் வருவார்கள். ஆனாலும் அதையெல்லாம் மறைத்து ஒரு தலைவனின் சித்தாந்தத்தை, ஒரு தலைவனின் புகழை அங்கே வைக்கக்கூடிய நோக்கம் என்ன? த சீனியர் அட்வொகேட் பி வில்சன் அந்த செய்தியில வர்றதை நான் உங்களுக்கு தரேன். அப்பியரிங் ஃபார் த ஸ்டேட். அவர் தான் எல்லா விஷயத்துக்கும் உச்சநீதிமன்றத்துக்கு போவார். உயர்நீதிமன்றத்தில் அபெக்ஸ் கோர்ட்ல தடை செய்த பிறகு told the bench that the court should clarify that the area can be allowed. It was not the challenged and 30 lakhs had already been அப்படின்னு அவர் பக்கத்தில் உள்ள வாதத்தை அவர் வைக்கிறார். அவர் வைக்கத்தானே செய்வார். இது பெரிய விஷயம் இல்லை, ஆள இல்லை. ஹைகோர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, கவர்மெண்ட் பணத்தில் நீங்கள் பெர்மிஷன் கேட்குறீங்க. இதுல இடசங்கங்கள் ஏராளமாக இருக்கிறது. என்ன இடசங்கங்கள்? மக்களுடைய பயணத்திற்கு, பயணிகளின் பயணத்திற்கு, சந்தைக்கு கொண்டு செய்கிற காய்கறிகள் மற்றும் பழங்கள் கொண்டு போகிற வாகனங்களுக்கு இடையூறு. இந்த இடத்துல வச்சுதான் அந்த இடத்துல நாளைக்கு தலைவர் வர்றான், மாவட்ட செயலாளர் வருவாங்க, மினிஸ்டர்ஸ் வருவாங்க, அஃபீஷியல்ஸ் விசிட் பண்ணுவான், கன்ஸ்ட்ரக்ஷன் டைம்ல ஏற்பட்ட கன்ஜெஷன் ஏற்படும், நெருக்கடிகள் உருவாகும். இதையெல்லாம் கோர்ட் கவனத்தில் கொண்டிருக்கிறாங்க. அப்ப கோர்ட் என்ன கவனத்தில் கொண்டுதான் கருணாநிதிக்கு எதிராக சொல்ல வேண்டும் என்று அல்ல, சிலை வைப்பதற்கு வேறொரு இடத்தை வைத்துக் கொள்ளலாம். ஒரு 10 ஏக்கரை திமுக சார்பில் அவங்களே வாங்கி அதுல சிலை வைத்துக் கொள்ளலாம். கருணாநிதியுடைய சுற்றுலா பார்க் வைத்துக் கொள்ளலாம். அது வைத்து அரசுக்கு தானம் செய்யலாம். அரசு பணத்தை எடுத்து செய்வதற்கு திமுக காரங்களுக்கோ, மாவட்ட செயலாளர்களுக்கோ, ஸ்டாலினுக்கோ, உதயநிதி ஸ்டாலினுக்கோ, ஏனைய அமைச்சர்களுக்கோ, அந்த துறையில் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய அமைச்சர்கள் யாரெல்லாம் இருக்கா, மனோ தங்கராஜின் ஒருத்தர் இருக்கிறாரு, அப்பாவு தமிழ்நாட்டுடைய முக்கியமான ஆளுமே இருக்கிறாரு, மிகப்பெரிய கனிம வளங்களில் கோடானு கோடிகளை செல்வங்களை திருடி வைத்திருக்கிற ஏராளமானவர்கள் அங்கு இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் திமுக மட்டுமல்ல, ஏனைய மற்ற ஆட்கள் இருப்பார்கள். எல்லோரிடத்திலும் செல்வத்தை பிடுங்கி அல்லது பறித்து அல்லது வாங்கி எப்படியாவது கருணாநிதிக்கு வைக்கலாம். அதில் ஒன்றும் தவறில்லை. ஒவ்வொரு கட்சியும் அவர்கள் தலைவர்களின் மீது வைக்கலாம். எல்லா அரசியல்வாதிகளையும் தான் சொல்லுகிறேன், நான் திமுகவை மட்டும் சொல்ல விரும்பவில்லை. எல்லா அரசியல் கட்சிகளும் அப்படித்தான், எல்லாருமே இப்படித்தான் அவங்க பதவியில இருக்கின்ற போது செய்கிறது. ஆகவேதான் கோர்ட் சொல்லுகிறது, இந்த permission to the install status in public place and had status information of the leader's part that would be of the much benefit
to the youth of this country. அப்படியா? as they can learn about their ideas and ideology. இதெல்லாம் திமுக வைக்கக்கூடிய அந்த வாதம், இந்த தலைவருடைய சித்தாந்தம், தலைவருடைய கொள்கை, தலைவருடைய வழிகாட்டுதல், இந்த லீடர்ஸ் பார்க் இதெல்லாம் வச்சு வைக்கிறாங்க. இன்ஸ்டால் தியேட்டர்ஸ் இன் பப்ளிக் பிளேஸ்ல வைக்கிறதுக்கு திமுக தனது வாதத்தை வைக்கின்றது. இங்க தான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க தமிழ்நாட்டில். ஆனா திமுக இந்த லீடர்ஸ் பார்க்ல கவர்மெண்ட் என்னென்ன எப்படி ஃபண்டு ஒதுக்குனாங்க, இதன் மூலம் என்னங்கிற வாதத்தை ஆர்டர்ஸ் கிராண்டிங் த பெர்மிஷன் டு இன்ஸ்டால் ஸ்டேஜ் இன் பப்ளிக் பிளேஸ். அதே நேரம் அபெக்ஸ் கோர்ட் டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க இந்த பிளே, அப்ஹோல்டிங் an earlier ordered of the Madras High Court which had denied the permission for the installation in public place. இதெல்லாம் இங்க நடந்துச்சு. அபெக்ஸ் கோர்ட் பண்ணி மெட்ராஸ் கோர்ட் வந்தப்பறம் இவங்க என்ன செய்றாங்க, இதை தூக்கிட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டாங்க. சுப்ரீம் கோர்ட்ல போய் நியாயம் கேட்கறாங்க. சுப்ரீம் கோர்ட் டு பி கன்ஃபார்ம். இதெல்லாம் நடந்துச்சு. இன்னைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்த செய்தி. இதுல ஹைகோர்ட் என்ன சொன்னாங்கன்னா, இந்த இன்ஸ்டாலேஷன் மூலமாக ஒரு பெரிய டிராபிக் கன்ஜெஷன், அது மட்டும் இல்லாம மக்களுக்கு ரொம்ப இன்கன்வீனியன்ஸ் இந்த பப்ளிக், அது மட்டும் இல்லாம ஒரு முக்கியமான ஆர்டரை சொன்னாங்க. கோர்ட் என்ன சொன்னாங்க, த ரைட்ஸ் ஆஃப் த சிட்டிசன், அந்த வேர்டிக்ட் நான் அப்படியே வாசிக்கிறேன். த ரைட் ஆஃப் த சிட்டிசன் அண்டர் தி கான்ஸ்டிடியூஷன் ஆர் டு பி ப்ரொடெக்டட். மக்களுடைய ஒவ்வொரு உரிமைகளையும் நாங்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி த கான்ஸ்டிடியூஷன் ஆர் டு பி ப்ரொடெக்டட். கான்ஸ்டிடியூஷன் அத்தாரிட்டி தானே நீதிமன்றங்கள். when the Supreme Court has barred such a permission, அதனால தடை செஞ்சிட்டாங்க. சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிட்டாங்க, அபெக்ஸ் கோர்ட் மெட்ராஸ் ஹை கோர்ட் சொன்னது, கோர்ட் has barred such a permission, the state cannot issue the order granting them, it had stated. ரொம்ப அழகா சொல்லிட்டாங்க. அதெல்லாம் கொடுக்க முடியாதுயா அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன செய்ய போறாங்க தமிழ்நாடு திமுக அரசு? பப்ளிக் ஸ்பேஸ்ல அவங்க அழகா சொல்றாங்க, இந்த டெவலப்மெண்ட்ஸ் கம்ஸ் amidst the ongoing debates on the use of public space and the taxpayer money for a memorial dedicated to the political figures என்ற வார்த்தை அங்கே சொல்லப்படுகிறது. அதாவது மக்கள் பணம் மக்களுக்கானதான், மக்கள் பணம் மக்களுக்கானது. சாலைகள் அமைப்பதற்கு, குடிநீர் வசதிகளுக்காக, அரசினுடைய நலப்பணிகளுக்காக, திட்டங்களுக்காக, கல்விகளுக்காக, மருத்துவதற்காக, ஏழை எளியவர்களின் வாழ்வியலுக்காக, அனாதைகளுக்காக, யோசிப்பவர்களுக்காக, இல்லாதவர்களுக்காக, முதியோர்களுக்காக இதுதான் செய்ய வேண்டும். எல்லா அரசுக்கான செய்தி தான் இது. இது திமுகவுக்கு எதிரான செய்தி மட்டுமல்ல. பாஜக செய்கிற வேலையும், திமுக செய்கிற வேலையும், அதிமுக செய்த வேலையும், இந்தியாவில் இருக்கிற எல்லார் செய்கிற வேலைக்கும் இதுதான். மக்கள் பணத்தை மக்கள் தான் செலவிட வேண்டும். அது எந்த தலைவனா இருந்தாலும் இருந்துட்டு போறான். பட்டேலுக்கு 3000 கோடி செலவு பண்ணது இதுதான் கதி. பண்ணக்கூடாது. ஒரு சிலை வைப்பதனால நீ என்ன செய்ய போறா? இன்னைக்கு திருநெல்வேலி போன்ற வட இந்திய தென் தமிழ்நாட்டில் சாதி கலவரம். ஒவ்வொரு சாதிக்கும் ஒரு தலைவன். சிவகங்கையில ஒரு சாதிக்கு ஒரு தலைவன், தஞ்சையிலே ஒரு தலைவன், மதுரையிலே ஒரு தலைவன், கன்னியாகுமரியில் ஒன்று, நாகர்கோவில் ஒன்று, திருநெல்வேலியில் ஒன்று, நெல்லையிலிருந்து வட தமிழ்நாட்டில் மேற்கு தலைவர். எதற்கு சாதி, எதற்கு சிலை? ஒரு அடையாளப்படுத்துறதுக்கு ஒரு சிலை வச்சுக்கோ, ஒரு நம்பிக்கை. பொதுவாக நான் சிலை எனக்கு ஆகாத ஒரு பொருள். நான் எப்போதும் எந்த தலைவர்களுடைய சிலையும் நான் ஒரு கன்சிடரே பண்ண போறதில்லை. ஸோ அந்த சிலையை வைத்து வணங்க வேண்டும் என்றால் உன் இடத்துல வச்சுக்கோ, உன் இடத்துல வச்சுக்க. இப்ப ஒவ்வொரு தலைவர்களுக்கும் அந்த கல்லூரியில் வைப்பார்கள், அப்படி வைத்துக் கொள்ளுங்கள். திமுகவுடைய தலைமை கழகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். திமுக மிகப்பெரிய அளவில் ஒரு 10 ஏக்கரை வாங்கி
மக்களுக்கு இடையூறு இல்லாமல் ஒரு 100 ஏக்கர் கூட வாங்கலாம், 1000 ஏக்கரை வாங்கக்கூடிய அளவுக்கு செல்வம் படைத்த அந்த கட்சி. அவங்க கருணாநிதிக்கு பெரிய மணிமண்டபம் கேட்டுட்டு மக்களை தங்க சொல்லலாம், கருணாநிதி அவர்களுடைய சித்தாந்தத்தை படிக்க சொல்லலாம், கருணாநிதி அவருடைய வாழ்க்கை முறைகளை அவங்க சொல்றாங்களே கோட்ல வச்சுங்களேன், அவருடைய ஐடியாலஜியை, அவருடைய தத்துவத்தை, அவருடைய வழிமுறையை, அவருடைய மக்கள் நலத்திட்டத்தை யூத்துக்கு போய் சேர்ற மாதிரி சொல்லலாம். வள்ளியூர்ல நாகர்கோயிலுக்கும் திருநெல்வேலிக்கும் மத்தியில எங்களுக்கெல்லாம் அந்த ஊர் தான். போகக்கூடிய இடத்துல நெருக்கடியான இடத்தில் பார்க்கல அரச பணத்தை மக்கள் பணத்தில் தாத்தாவுக்கு வைக்கலாம்ல உதயநிதி, கருணாநிதி வைக்கலாம், கருணாநிதியுடைய பையன் செல்வி வைக்கலாம், அம்மா கனிமொழி வைக்கலாம், ஸ்டாலின் வைக்கலாம், அழகிரி வைக்கலாம், முக தமிழரசு எத்தனை பேர் இருக்காங்க, எல்லாரும் வைக்கலாமே. அவங்களே ஆளுக்கு 5 லட்சம் போட்டாலே எத்தனை லட்சம் வந்துருமே, குடும்பத்துல ஆளுக்கு 1 லட்சம் போட்டாலே 1 கோடி வருமே. 1 கோடிக்கு இதோட நல்லா செய்யலாமே, அரச பணத்துல செய்யறா. இது ஒரு பெரும் அசிங்கம், இது ஒரு பெரும் அவமானம். இதை சொல்வதில் எனக்கு ஒன்றும் அவமானம் இல்லை. 89 கோடியில சென்னை மெரினாவில் வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணீங்க. இதெல்லாம் என்ன நியாயம் சார்? இதெல்லாம் என்ன அநியாயம்? இன்றைக்கு கன்சிராம் அவர்களுடைய தலைமையில ஒரு பெரிய எழுச்சிமிக்க தலைவியாக வந்த அம்மா மாயாவதி 2000 கோடிக்கு யானையை கொண்டு வச்சாங்க. உங்க வீட்டு பணம் இல்லை. அவர் தலித் தலைவர்னா அவர் சொல்றதெல்லாம் நியாயம் நாம பேச முடியாது. இன்றைக்கு அரசியலில் மௌனியாகி போனார், ஊமையாகி போனார். ஏன்? ஒரு தத்துவார்த்த தலைவியாக உருவாக்கி இன்றும் தொடர்ந்து அடுக்கப்படுகிற வால்மீகி சமூகத்திற்கு, மகா தலித்துகளுக்கு பேசக்கூடிய அற்புதமான தலைவி பாரதிய ஜனதாவின் நெருக்கடிக்கு உள்ளாக்கி மௌனியமாகி போனார், ஊமையாகி போனார். வாயிருந்தும் பேசாமல், கண்ணிருந்தும் பார்க்காமல், காதிருந்தும் கேட்காத இந்த உலக வாழ்க்கையில அசிங்கப்பட்டு போனார். இதுதான் திமுகவுக்கு வரப்போதா? பொது பணத்தை காவு கொள்ளாதீங்க, பொது பணத்தை ஒருபோதும் காவு கொள்ளாதீர்கள். நாம் இந்த ஐடியாலஜி மக்களுக்கு சொல்றதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு, எல்லா கட்சி தலைவர்களுக்கும் உரிமை இருக்கு. அதை மக்களுக்கு இடையூறு வரக்கூடாது. பொதுமக்கள் கூடுகிற இடங்கள், பொதுமக்களுடைய சந்தைகள், காய்கறி மார்க்கெட்டுகள், அதுதான் கோர்ட் அழகா சொல்லியிருக்கேன். நீங்க இங்கிருந்து போய் சுப்ரீம் கோர்ட்ல போய் அவமானப்பட்டிருக்காரு வில்சன், ரொம்ப கேவலப்பட்டிருக்கிறாங்க. இது ரொம்ப அசிங்கம், ரொம்ப அவமானம். மறுபடியும் சொல்கிறேன், திமுகவுக்கு எதிராக மட்டுமல்ல, அனைத்து பேருக்கும் இது ஒரு பாடம். லெசன் டு கெட். இதுல இருந்து நீங்க பாடம் படித்துக் கொள்ளுங்கள். எவ்வளவு நேரம் வந்திருக்கு? இதிலிருந்து நீங்கள் பாடம் கற்றுக்கொள்ளுங்கள், படித்துக் கொள்ளுங்கள். தயவு செய்து காலம் மாறி போகிறது, விழிப்புணர்வு வந்து கொண்டே இருக்கிறது. மிகச்சிறப்பான தீர்ப்பு. நான் வழிமொழிகிறேன், பாராட்டுகிறேன், ஏற்றுக்கொள்கிறேன். மக்கள் பணம் மக்களுக்குத்தான், ஒருபோதும் காவு கொள்ளக்கூடாது. நீங்க சொந்தமா சம்பாதிச்ச பணத்தை உங்க அப்பாவுக்கோ உங்க தலைவருக்கோ வைத்துக் கொள்ளுங்கள். மக்களின் பணத்தை காவு கொள்வதற்கு மாபெரும் பாவம், மாபெரும் அநியாயம். மக்களுக்கு கொடுத்த அந்த மேனிஃபெஸ்டோக்கு செய்கிற துரோகம், இந்திய கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிராக இறையாண்மை சாவரின் ஓத் சத்தியம் செய்கிறீர்களே, அதற்கு இணையானது, அதற்கு இணையானது, இது எதிரானது, அசிங்கமானது. நன்றி, மீண்டும் சந்திப்போம்.